நார்மலாவே நாங்க அதிகமா போற கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முருகன் கோவில் தாங்க. ஆறுபடை வீட்டுக்கும் ஒரே ட்ரிப்பா போயிட்டு வந்தோம் ஒரு தடவ. அதுக்கப்புறம் எங்க முருகன் கோவில் பக்கத்துல இருந்தாலும் உடனே போயிட்டு வந்துருவோம். ஏன்னா, எனக்கு அடிக்கடி முருகன் கோவிலுக்கு போகணும், வேண்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால போயிட்டு வருவோம். இங்க சிறுவாபுரியில வந்து முருகன் கோவில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளா. சரி அங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரியான கூட்டம். ஆனா, அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தடவ தான் கூட்டம் கம்மியா இருக்கு. எப்பவுமே கூட்டம் அதிகமா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு சஷ்டி, கார்த்திகை இந்த மாரி எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஆனா பயங்கர கூட்டமா இருந்துச்சு. சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனா, அங்க சரியான கூட்டங்க. செவ்வாய்க்கிழமை வந்து நார்மலாவே செவ்வாய்க்கிழமை பயங்கர கூட்டமா இருக்குமாம். பூ வந்து ரொம்ப சீப்பா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பூ. அதுக்கப்புறம் அங்க பார்த்தா, கா கோவில் பக்கத்திலேயே வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் கடை தான் அதிகமா இருந்துச்சுங்க. காய்கறி, கீரை எல்லாம் பக்கத்துல நெறைய விளையுமா. அதனால அந்த ஊர் ஃபுல்லாவே வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் கீரை இதுதான் அதிகமா இருந்துச்சு. சாமி கூட ஒழுங்கா பார்க்க விட மாட்றாங்க. அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கு. யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல